டிஎன்பிஎஸ்சி 2024 நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் இன்னைக்கு பார்க்குறோம். இது கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸோட எக்ஸாம். டேட் வந்து 19/1/2024. தமிழ் கொஷின்ஸ் 100 கொஷின் டிஸ்கஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் கொஷின், ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர். ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டருங்கிற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்ன அப்படிங்கிறத கொஷின். ஃபாரஸ்ட் அப்படின்னா வனம். இது நமக்கு தெரிஞ்சாலே ஆப்ஷனில் ஒன்றே ஒன்று தான் வனம் அப்படின்னு இருக்கு. வனவியல்னா ஃபாரஸ்ட்ரி, வனத்துறை அப்படின்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். நெக்ஸ்ட் டிரான்ஸ்லேஷன். டிரான்ஸ்லேஷனுக்கு இணையான கலைச்சொல் மொழிபெயர்ப்பு. மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது தான் டிரான்ஸ்லேஷன். அடுத்தது, பாரதியின் பாடல்கள் உள்ளங்கையில் நெல்லிக்கை போல. இந்த உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படிங்கிறதுக்கு ஏற்ற உவமை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. உள்ளங்கை நெல்லிக்கனி போலனா உள்ளங்கையில் வச்சா என்ன இருக்கும்? வெளிப்படையா தெரியுதா? அப்போ வெளிப்படை தன்மை. வெளிப்படையா தெரியுது, வெளிப்படை தன்மை. உடலும் உயிரும் போல. உடலும் உயிரும் எப்படி இருக்கும்? இணை பிரியாமல் இருக்கும். அப்போ இணை பிரியாமல் இருந்தால் உடலும் உயிரும் போல. அஞ்சாவது கேள்வி, நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டி விட்டா என்ன ஆகும்? அப்படியே தனித்தனியாக செதறி ஓடிரும். அப்போ ஒற்றுமை இன்மை. ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறது தான் நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல. மடை திறந்த வெள்ளம் போல. மடை திறந்த வெள்ளம் என்ன ஆகும்? தடுப்பே இல்லாமல் அது பாட்டில் ஓடிட்டு இருக்கும். அப்போ தடையின்றி மிகுதியாக, அளவுக்கு அதிகமாக ஓடுறது. மடை திறந்த வெள்ளம் போலனா வெள்ளத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஓப்பன் பண்ணி விட்டுறாங்க. அது தடையின்றி அப்படியே மிகுதியாக ஓடிட்டு இருக்கு. அடுத்து, இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான தொடரை தெளிவு செய்க. அப்போ எதை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும்? ஆசிரியர் பணித்ததால் கயல்விழி பணிந்து படித்தாள். இதில் இரு வினைகளின் பொருள் வேறுபாடு. இதில் 2 வினை இருக்கணும், அதுக்கு பொருள் வேறுபாடு இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. கயல்விழி பணிந்ததால் பணிந்து படித்தாள் மீனிங்கே இல்லாமல் இருக்கு பாருங்க. இந்த 3 சென்டென்ஸும் அர்த்தம் இல்லாமல் இருக்கும். கயல்விழி பணிந்து படித்ததால் ஆசிரியர் பணிந்தார். இப்படி நடக்குமா? இவங்க டீச்சர், இவங்க ஸ்டூடெண்ட்டு, ஆப்போசிட் நடக்காது. அப்போ ஆசிரியர் வந்து பணித்ததால் கயல்விழி பணிந்து படித்தாள். இதான் கரெக்டாக வந்து சென்டென்ஸ் மேட்ச் ஆகுது. அப்போ இதான் வந்து ஆப்ஷன். அடுத்து, பணிந்து பணித்து. மேலே இருக்க கொஸ்டினில் பணித்ததால் பணிந்து. அப்போ பணிந்துனா அவங்க சொல்கிறத கேட்டு. பணித்ததால் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்க கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. பணிந்து பணித்து. பணிந்து அப்படின்னா தலைவர் பணித்த வேலையை தொண்டன் பணிந்து செய்தான். பணித்தனா அவங்களுக்கு உத்தரவு போட்ட வேலையை. அப்போ தலைவர் இதை செய் அப்படின்னு சொன்னால் தொண்டன் என்ன பண்ணியிருக்காங்க? பணிந்து ஓகே அப்படின்னு செஞ்சுருக்காங்க. பணித்து அப்படின்னா என்னன்னா, தலைவர் பணிந்ததால் தொண்டன் பணித்தான். தலைவர் பணித்ததால் தொண்டன் பணிந்தான். தலைவர் என்ன பண்ணியிருக்காரு? பணித்ததால் தொண்டன் பணிந்தான். அவர் சொன்னனால தொண்டன் வந்து பணிந்து செஞ்சுருக்கான். அப்போ இந்த ரெண்டுக்கும் என்ன? பணிந்துனா கேட்டு நடக்கிறது, பணித்துனா உத்தரவு போடுறது. இதான் வந்து மீனிங் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்தது, சொற்கள் ஒழுங்கான வரிசையில் அமைந்த தொடரினை கண்டறிக. சொற்கள் வந்து சரியா அமைஞ்சது. பிறப்பால் மக்கள் அனைவரும் ஒத்த இயல்புடையவர்களே. இதான் வந்து சரியான ஒழுங்கான வரிசையில் சொற்கள் வந்து அமைஞ்சிருக்கு. மித்த 3லையும் சொற்கள் ஒழுங்கா அமையலை. அடுத்தது, அகரை வரிசைப்படுத்தி எழுதுக. அகர வரிசை தெரியும் நமக்கு. இல ஃபர்ஸ்ட் பார்க்கணும், அதுக்கடுத்து காய்ஞாச்சால அந்த ஆர்டர் வந்து பார்க்கணும். இங்கே பாங்கிறது ஃபர்ஸ்ட், பா ரெண்டாவது, பி பூ பூ பே பே பை. இந்த ஆர்டரில் இது ஒன்று தான் வந்திருக்கு. மற்ற எல்லாமே வந்து இடம் மாறி வந்திருக்கு. அகர வரிசையில் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. அடுத்தது, சொற்களை அகர வரிசைப்படி எழுதுக. அகர வரிசை கா கு கே கோ இதான் அகர வரிசையில் இருக்குது. மற்றெல்லாம் அகர வரிசையில் இல்லை. அகர வரிசை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு இ வரிசை பார்க்கணும், அதுக்கடுத்து காய்ஞாச்சா வரிசை பார்க்கணும். இதில் வந்து இக்கு வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ரையாரிட்டி கொடுக்கணும். இந்த ஆர்டர் படி நம்ம பார்த்தாலே ஈஸியாக அகர வரிசை வந்து கண்டுபிடிச்சிடலாம். நிறைய கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின்லையும் பார்த்துட்டே வரும்போது ஈஸியாக இருக்கும். அடுத்து, கொடு என்னும் வேர் சொல்லின் வினையாளனையும் பெயர் அறிக. கொடுங்கிற சொல்லோட வினையாளனையும் பெயர் கொடுத்தோர். கொடுத்தோர் அப்படிங்கிறதான் கொடுங்கிற வேர் சொல்லோட வினையாளனையும் பெயர். வேர் சொல்லை கொடுத்து வினைமுற்றை அறிதல். வேர் சொல்லை கொடுத்து வினைமுற்றை அறிதல். பேசு அப்படிங்கிறதோட வினைமுற்று பேசினான். அப்போ முற்று முடிஞ்சிருச்சு. வேர் சொல் நமக்கு பேசு, அதோட வினைமுற்று பேசினான். காண்கிற வேர் சொல்லின் பதம் என்ன? காண்கிற வேர் சொல்லோட பதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. காண்கிற வேர் சொல்லோட பதம் கண்டேன். கண்டேன்கிறதான் கான் அப்படிங்கிறதோட பதம். அப்போ இங்கே நெடில்ல இருக்கு, இங்கே குறில்ல இருக்கு. இதை நம்ம தெளிவாக பார்த்துக்கணும். ஆனால் மற்றது பாருங்க, எதுவுமே பொருந்தலை, வித்தியாசமாக இருக்கு. கான்னா என்ன? பார்க்கறது. கற்பேன் வருமா? பார்ப்பேன், உண்டேன், இது எதுவுமே வராது. அப்போ கண்டேன் தான் வரும். இந்த மாதிரி கொஸ்டின்லாம் ஈஸியாக தான் கொடுக்குறாங்க. ஒளி வேறுபாடு இருந்து பொருள் தருக. விரை விரை. அப்போ சாதாரண விரை. இந்த விரை அப்படின்னா விதை. விரை பெரிய ரா, மரத்தல். மரத்தல் அப்படிங்கிறது. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடறிந்து சரியான இணையை தேர்ந்தெடுக்கணும். விலை விழை. விலை சாதாரண விலைனா என்ன?
உண்டாக்குதல் விளைவு, அந்த விலை. விழை அப்படின்னா விழைதல், விரும்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு இருந்து, இதுவும் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு இருந்து சரியான தொடர் தேர்ந்தெடுக்க. மணிமேகலை மணி பல்லவ தீவிற்கு சென்றாள். மணிமேகலை என்ன பண்ணியிருக்காங்க, மணி பல்லவ தீவிற்கு போயிருக்காங்க. இந்த மணி பல்லவ அப்படிங்கிறதுல இந்த பல்லா பாருங்க, இதுலலாம் வரல, பல்லவ இது தப்பா இருக்கு ஸ்பெல்லிங். இந்த மணி வராது, 3 சொல்லினா. அப்போ இந்த 3 சொல்லினா இந்த லா இதில் தான் கரெக்டாக இருக்கு. மணிமேகலை மணி பல்லவ தீவிற்கு சென்றாள். பெரிய 3 சொல்லினா போடணும், பல்லவக்கு குண்டுலா. நாட்டிக்கல் மைல், நாட்டிக்கல் மைல்ங்கிறது கடலுக்குள்ளே பார்க்குற, கடலில் நம்ம எவ்வளோ தூரம் போயிட்டுருக்கோங்கிற கடல் மைல். எப்படி ரோட்டில் போகும்போது இன்னும் எத்தனை கிலோமீட்டர்னா எத்தனை மைல் இருக்குது அப்படின்னு சொல்கிறோமோ, அதே கடலுக்குள்ளே கேட்டால் அது நாட்டிக்கல் மைல். கிராப் அப்படிங்கிறதுக்கு இணையான தமிழ் சொல் செதுக்கி. கிராப்னா செதுக்கி. இந்த கிராப்பிங் வந்து எங்கே சொல்கிறாங்கன்னா, ஒரு பிக்சர் இருக்குது அப்படின்னா இந்த பிக்சர் சின்னது பண்ணணும்னா நம்ம எடிட்டிங்கில் கொடுத்தா 4 பக்கம் டாட் வந்து கிராப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்கல்ல, அதான் செதுக்கி. இதை வந்து செதுக்கி சின்னதாக மாற்றுறது. எதிர் சொல்லை எடுத்து எழுதுக. உதித்த என்ற சொல்லின் எதிர் சொல் மறைந்த. உதித்தனா உதிக்கிறது, ஆப்போசிட் மறைந்த. உருவக தொடருக்கு பொருந்தாத சொல். உருவக தொடருக்கு பொருந்தாதது முகமதி மதிமுகம் பொருந்தது, முகமலர் மலர்முகம் பொருந்தது, முகத்தாமரை தாமரை முகம் பொருந்தது. அப்போ பொருந்தாதது கேட்டிருக்காங்க முகமன். இதை வந்து மாற்றி எழுத முடியாது, உருவகமாக மாற்றி சொல்ல முடியாதுங்கிறதுனால இதுதான் நமக்கு பொருந்தலை. பொருந்திய இணையை வந்து சொல்லணும். படுவும் அப்படின்னா இன்னிசை அளப்படையா, தப்பு. தழி சொல்லிசை அளப்படை கரெக்டு. தருவும் செய்யுளிசை அளபடை கரெக்டு. அப்போ படுவும் வாழ்க்கை 2 இது இல் 2 இல் வந்திருக்கு. அப்போ ஒற்றளப்படை கிடையாது. அதே மாதிரி படுவும் இன்னிசை அளபடை கிடையாது. 22nd கொஸ்டின் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. தழிங்கிறது சொல்லிசை அளபடை, தருவுங்கிறது செய்யுளிசை அளபடை. படுவும் வாழ்க்கை 2 இல் வந்துச்சுன்னா என்னங்கிறது கமெண்ட்ல சொல்லிடுங்க. அடுத்து சரியான எதிர்ச்சொல் அமைந்த விடையை கண்டடிக. இரவலர்னா புறவலர், எதிர்ச்சொல் இதான் கரெக்டாக இருக்குது, மித்த 3ம் தப்பாக இருக்குது. எழுதினா ஏற்றல் கிடையாது, எழுதினா கடிதம். அப்போ எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க, எழுதினா கடினமாக இருக்கிறது தான் ஆப்போசிட்டாக வந்திருக்கும். அப்போ எதிர்ச்சொல்ல இரவலர் புறவலர் இதான் வந்து இங்கே கரெக்டாக கொடுத்துருக்காங்க, மற்ற 3ம் தப்பு. சேர்த்து எழுதுக, சேர்த்து எழுதணும். ஆத்திச்சூடிக்கு ஆத்தி சுடி, இச்சு வராது. ஆத்தி சுடினா ஆத்தி சுடி தான், இச்சு வந்து வராது. சேர்த்து எழுதுனா இதான் வந்து கரெக்டு. கொடுக்கப்பட்டுள்ள சொல்லின் சரியான கூட்டு பெயரை தெளிவு செய்க. கொடுக்கப்பட்டுள்ள சொல்லின் சரியான கூட்டு பெயர். ஆடு அப்படின்னா ஆட்டு மந்தை, ஆட்டுக்கூட்டம், ஆட்டுக்குவியல், ஆட்டு சாலையில் ஆட்டு மந்தை. ஆடுனா ஆட்டு மந்தை. 26வது கேள்வி. எதிர் பிளஸ் ஒலிக்க எதிரொலிக்க. சேர்த்து எழுதுனா எதிரொலிக்க. பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. மக்கள் கரந்தை பூவை சூடி செல்வது ஆணிரைகளை மீட்டல். ஆணிரையை கவர்ந்துட்டு போயிட்டாங்க, அதை மக்கள் என்ன பண்ணுறாங்க, கரந்தை பூ சூடி மீட்டு கொண்டு வரதுக்காக போகிறாங்க அப்படின்னா அது ஆணிரைகளை மீட்டல். ஆணிரை வந்து மீட்டு கொண்டு வரதுக்கு மக்கள் என்ன பூ சூடுறாங்க, கரந்தை பூ சூடுறாங்க, கவர்ந்து சென்ற ஆணிரையை மீட்டுட்டு வர்றதுக்காக. அடுத்து 28. கூற்று காரணம் சரியா தவறா. கூற்று பந்து உருண்டது, இது தன்வினை, கரெக்டு தான். எழுவாய் ஒரு வினையை செய்தால் அது தன்வினை எனப்படும். அப்போ கூற்றும் சரி காரணமும் சரி. பந்து உருண்டது அப்படிங்கிறது ஒரு தன்வினை. எழுவாய் ஒரு வினையை செய்தால் அது தன்வினை எனப்படும். எழுவாய் என்ன பண்ணுறாங்க, ஒரு வினையை செய்யும் போது அது தன்வினையாக மாறுது, தன்வினைன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அது கரெக்டு. கூற்று காரணம் பார்க்கணும். என் அம்மை வந்தாள் என்று மாட்டை பார்த்து கூறுவது திணை வழுவமைதி, கரெக்டு. என் அம்மை வந்தாள்னு மாடை வந்து அம்மான்னு தானே கூப்பிடுவாங்க. அப்போ என் அம்மை வந்தால் மாட்டை பார்த்து சொல்கிறது வந்து தப்பாக இருந்தாலுமே அது வந்து திணை வலுவமைதியாக ஏற்றுக்கிறோம், கரெக்டு. உவப்பின் காரணமாக அக்ரிணை உயர்திணையாக கொல்லப்பட்டது. உவப்பின் காரணமாக அக்ரிணையை உயர்திணையாக வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க. கூற்றும் சரி காரணமும் சரி. 30வது கேள்வி. கூற்றும் காரணமும் பொருந்தி வருகிறது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். கூற்று காரணம். தமிழ் மருத்துவத்தில் பக்க விளைவுகள் இல்லை. தமிழ் மருத்துவத்தில் நமக்கு பக்க விளைவுகள் இல்லை, கரெக்டு. மருந்து என்பதே உணவின் நீட்சியாக இருக்கிறது, ரெண்டுமே கரெக்டு. கூற்றும் சரி காரணமும் சரி. தமிழ் மருத்துவத்தில் பக்க விளைவுகள் நமக்கு கிடையாது. ஏன் அப்படின்னா மருந்துங்கிறது உணவின் நீட்சியாக தான் இருக்குது அப்படிங்கிறது ரெண்டுமே நமக்கு கரெக்டாக இருக்குது. அடுத்தது கீழ்கண்ட பத்தியை படித்து வினாவிற்குரிய சரியான விடையை தேர்ந்தெடு. 1000 யானைகளை போரில் வென்ற அரசனுக்கா பாடப்படும் இலக்கிய வகை பரணி, கரெக்டு. ஆனை 1000 அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி என்பது பரணியின் இலக்கணம்.
இவ்விலக்கியம் 96 சிற்றிலக்கிய வகைகளுள் ஒன்று. அரசர்கள் இருவருக்கிடையேயான போரில் தோற்ற அரசனது நாட்டின் பெயரால் பரணி பாடப்படும். போருக்குரிய தெய்வமாக காளியை கருதுவர். பரணி இலக்கியங்களுள் மிக சிறந்தது கலிங்கத்து பரணி. போரில் குலோத்துங்க மன்னரிடம் கலிங்க நாட்டு மன்னன் தோற்று போனான். அதனால் கலிங்கத்து பரணி என பெயர் சூட்டப்பட்டது. இந்நூல் ஜெயங்கொண்டரால் பாடப்பட்டது. அவங்களே ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் கேட்குற கேள்விக்கு நம்ம பதில் சொல்லணும். 31வது கேள்வி. 1000 யானைகளை போரில் வென்ற அரசனுக்காக பாடப்படும் இலக்கியம் பரணி வகை இலக்கியம். போருக்குரிய தெய்வமா அவங்க காளிய கருதுறாங்க. அமர் அப்படின்னா போர். அப்போ அமர்னா போர். அமர்னு ஒரு படம் இருக்கும். அமர்னா போர். 96 இதை பிரிக்கும் போது 90 + 6 அப்படின்னு பிரிக்கணும். பரணி இலக்கியம் நமக்கு ஜெயங்கொண்டார் சயம்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு தமிழ் புக்கில் ஜெயம்னு இருக்கும். ஜெயங்கொண்டார் தான் பரணி இலக்கியத்தை பாடியிருக்காரு. 36வது கேள்வி. சொல் பொருள் பொறுத்துக. தூசுனா பட்டு, துகிர் பவளம், வெறுக்கை செல்வம், நொடை விலை. கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ரிப்பீட்டடாக படிக்கும்போது ஈஸியாயிரும். அடுத்து இங்கேயும் ஒரு சொற்பொருள் கொடுத்துருக்காங்க. நேமினா சக்கரம். நேமி சக்கரம், இது ஈஸி. தூவி அப்படின்னா தூவி. தூவி. விருச்சி நற்சொல். விருச்சி நற்சொல். சுவல் தோல். நேமி சக்கரம், தூவி, விருச்சி நற்சொல், சுவல் தோல். பின்வரும் தொடரில் உள்ள பிழையை திருத்தி எழுதணும். அஃது ஓர் இனிய பாடல். அது ஒரு இனிய பாடல் அப்படிங்கிறது இல்லை, அஃது ஓர் இனிய பாடல். இங்கே கொடுத்துருக்க தொடரில் பிழை இருக்குது. இதை நம்ம மாற்றி எழுதும் போது அதுங்கிறது அஃதுன்னு இங்கே மாற்றிருக்காங்க. அதுன்னு வராது. அஃது ஒரு இனிய பாடல் அப்படிங்கிறது கரெக்டு. 39வது கேள்வி. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. தண்ணீர். தோசையை குடிக்க முடியுமா? முடியாது. கடலை மிட்டாய் குடி, சோறு குடி. தண்ணீர் மட்டும்தான் குடி. இப்போ தண்ணீர் குடி, இது மட்டும்தான் கரெக்டாக மேட்ச் ஆகுது. அடைப்புக்குள்ள கொடுத்துருக்கிறத சரியாக நம்ம இருக்கணும். மண்டா என்பது நடு திராவிட மொழி. மண்டா அப்படிங்கிறது நமக்கு வட திராவிட, தென் திராவிட, சீன திபெத்திய எதுவுமே வராது. மண்டா அப்படிங்கிறது நமக்கு நடுத்திராவிட மொழி. மண்டா நடுத்திராவிட மொழி. 41வது கேள்வி. தீயினால் சுட்டபவர் கூட பிழைத்து கொள்ள முடியும். டேஷ் பெரியவர்களுக்கு தீங்கு செய்தவர் தப்ப முடியாது. அப்போ இதில் நமக்கு எனவே பெரியவர்கள், அதுபோல பெரியவர். அதனால் கொடுத்துருக்க ஆப்ஷனை போட்டு பார்த்தாலே கரெக்டாக சிட் ஆகாது. அந்த இடத்துல கரெக்டாக அந்த சென்டென்ஸுக்கு தகுந்த மாதிரி உட்காராது. அப்போ ஆனால் அப்படிங்கிறது தான் கரெக்டாக இங்கே உட்காருது. தீயினால் சுட்டபவர் கூட பிழைத்து கொள்ள முடியும், ஆனால் பெரியவர்களுக்கு தீங்கு செய்தவர்களால் தப்ப முடியாது. ஒருவேளை தெரியலை அப்படின்னா ஆப்ஷனை போட்டு பார்க்கும்போது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 42வது கேள்வி. மலேசியாவில் உள்ள தமிழரின் ரத்தம் நேதாஜியின் மூளையில் கட்டியாக உள்ளது என்று சர்ச்சில் கூறினார். அதற்கு நேதாஜி இந்த தமிழினம்தான் ஆங்கிலேயர்களை அழிக்கும் என்று பதில் கூறினார். ஆகவே அதனால் அவ்வாறு, இது எதுவுமே வராது சென்டென்ஸுக்கு. அதற்கு, அவர் சொன்ன சென்டென்ஸுக்கு அதற்கு நேதாஜி இந்த தமிழினம்தான் ஆங்கிலேயர்களை அழிக்கும் என்று பதில் கூறினார். பொருத்தமான இணையை தேர்க. அவன் வந்தான். இது இறந்த காலம். வந்துட்டான், முடிஞ்சு போச்சு, இறந்த காலம். அப்ப அவள் வருவாள் அப்படின்னா எதிர்காலமா இருக்கும். அவள் வருகிறாள்னா வந்துட்டு இருக்கிறா, அது எப்படி எதிர்காலமாகும்? அது வந்தது. அது வந்ததுன்னா வந்து முடிஞ்சிருச்சு, நிகழ்காலம் கூட தப்பு. நீ வந்தாய் அப்படிங்கிறது வந்து முடிச்சுட்டாங்க, எதிர்காலம் கிடையாது. அப்ப இங்க கரெக்டா இருக்கிறது அவன் வந்தான்ங்கிறது இறந்த காலம். அடைப்புக்குள் இருக்க சொற்க நிகழ்காலமா மாற்றி எழுதுக. ஆசிரியர் இப்போது பாடம் நடத்துகிறார். நடத்துங்கிற வார்த்தையை கரெக்டா நிகழ்காலமா எடுத்தணும். நடத்துகிறார், எல்லாமே நடத்துகிறார் தான். ஆனால் இங்கே பாருங்க, நேற்று, நாளை, நாளைன்னு இருக்கு. அப்போ இப்போது பாடம் நடத்துகிறார், நிகழ்காலமாக எழுதணும். இப்போது பாடம் நடத்துகிறார் தான் கரெக்டு. தேன் அப்படிங்கிறத வச்சு புதிய சொல் உருவாக்கணும். தேன் விளக்கு, தேன்மணி, தேன் விலங்கு, தேன் மழை. இது தேன்மழை சொல்லும் போது தான் புதுசாக ஒரு சொல் உருவாகுது. 46வது கேள்வி. பிழையான இணையை தேர்க. செங்கல்னா புறம், இது பிழையா இருக்கு, தப்பு. நாகை பட்டினம், நாகப்பட்டினம். உதகை மண்டலம், உதகமண்டலம். பட்டு கோட்டை, பட்டுக்கோட்டை. செங்கல் என்ன வரும்? செங்கல் புறம் வருமா? செங்கல் பட்டு தானே வரும். செங்கல் புறம் எப்படி வரும்? செங்கல் பட்டு. அப்போ இதான் தப்பா இருக்கு. 47வது கேள்வி பார்க்குறோம். பேச்சு வழக்குக்கு இணையான எழுத்து வழக்கை எழுதுக. எங்கிருந்து வரீங்க? எங்கிருந்து வரீங்க இல்லை, எங்கிருந்து வருகிறீர்கள். எங்கிருந்து வருகிறீர்கள். பொருத்தமான நூலினை தெரிவு செய்க. மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் கொன்றை வேந்தன். மருந்தே ஆயினும் விருந்தோடு உண், ஔவையார் எழுதுனா கொன்றை வேந்தல்னா இது இடம்பெற்றிருக்கு. மன்னார்குடியின் மரு, மண்ணை அப்படிங்கிறதா மன்னார்குடியின் மரு. 50வது கேள்வி. பிழைமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை பொருந்தி தேர்வு செய்க.
பொக்கிஷம்னா பொக்கிஷம்ங்கிறது தமிழ் கிடையாது, செல்வம் தான் கரெக்ட். சாஸ்தினா அதிகமாக இருக்கிறது, இங்கே தப்பாக கொடுத்துருக்காங்க. சாஸ்தினா அதிகம். விஸ்தாரம் குறுகிய பரப்பு இல்லை, அதிகமான பரப்பு. சிங்காரம் அப்படிங்கிறது ரொம்ப அலங்காரமாக இருக்கிறது. அப்போ பொக்கிஷம்ங்கிறது செல்வம், இதான் நமக்கு கரெக்டாக கொடுத்துருக்காங்க. பிழையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இணை கரெக்டான இணை. ரேஷ்னல் அப்படின்னா பகுத்தறிவு, அப்போ ரேஷ்னாலிட்டி. பெரியார் வந்து பகுத்தறிவு பற்றி பேசியிருப்பாரா, ரேஷ்னலிசம். அப்போ தமிழில் பகுத்தறிவு. டிரான்ஸ்ஃபார்ம்னா என்ன, ஒரு மாதிரி இருக்கிற ஸ்ட்ரக்சர் இன்னொரு ஸ்ட்ரக்சராக டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிறது, உருமாறுதல். உருமாற்றுதல், உருமாறுது, ஓகேவா, வேற ஒரு உருவமாக மாறுறது, உருமாற்றுதல் தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன், டிரான்ஸ்ஃபார்ம். 53வது கேள்வி பார்க்குறோம். அலுவல் சார்ந்த கலை சொற்களில் தவறான இணை தேர்ந்தெடுக்கணும். மாஃபுமி உருபன் கரெக்டு, ட்ரெஷரி கருவூலம் கரெக்டு, காம்பினேஷன்னா புணர்ச்சி, கேவ் டெம்பிள் கற்கோயிலில் குகை கோயில். அப்போ கேவ்னா குகை, குகை கோவில் அப்படிங்கிறது தான் கேவ் டெம்பிள், கற்கோயில் கிடையாது. அடுத்தது 54, சரியான விடை வகையை தேர்ந்தெடுக்க. நீ விளையாட வரவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று விடை கூறுவது என்ன? உருவது கூறல் விடை. விளையாட வாங்க அப்படின்னு கூப்பிட்டா, விளையாட வரலையான்னு கூப்பிட்டா நான் வரல இல்லை வரேன் இதை சொல்லாமல் வந்தா எனக்கு கால் வலிக்கும் அப்படின்னு சொல்கிறது உருவது கூறல் விடை. கடைக்கு போயவாயான்னு கேட்டால் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னால் மறை விடை. கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன்னு பதில் கூறினா அது மறை விடை. 56வது கேள்வி. உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு எனக்கு கதை எழுத தெரியும் என்று கூறுறது இனமொழி. கதை எழுத தெரியுமான்னு கேட்டால் ஆமாம் எனக்கு கதை எழுத தெரியும்னு சொன்னால் அது இனமொழி விடை. 57, எவ்வகை வாக்கியம் என கண்டெடுக. அப்பா சொன்னார். அப்பா சொன்னது செய்வினை. அப்பா சொன்னார் செய்வினை. 58, பின்வரும் தொடர் வகை அறிந்து சரியான விடையை தேர்வு செய்க. என் அண்ணன் நாளை வருவான். செய்தி தொடர், செய்தியா சொல்றாங்க. எங்க அண்ணன் நாளைக்கு வருவாங்கன்னு செய்தியா சொல்றாங்க. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம். அப்போ பாரதிதாசன் இயற்பெயர் யாது அப்படிங்கிற கேள்விக்கு பாரதிதாசன் இயற்பெயர் சுப்புரத்தினம் அப்படின்னு விடையளிக்கலாம். 60, விடை கொடுத்துட்டாங்க, வினா கண்டுபிடிக்கணும். விடை என்ன? கல்வி கற்றவருக்கு அவர் கற்ற கல்வியே அழகு. ஆகையால் அழகு சேர்க்கும் பிற அணிகலன்கள் தேவையில்லை. கல்வி கற்றவர்களுக்கு அவங்களோட அழகு என்ன? கல்விதான். அதனால அவங்களுக்கு அழகு சேர்க்கிற அணிகலன் எதுவும் வேண்டாங்கிறாங்க. கல்வி கற்றவருக்கு ஏன் பிற அணிகலன்கள் தேவையில்லை? ஏன் அவங்களுக்கு வேற தேவையில்லை? கல்வியே அழகான அணிகலன் தான், அதனால வேறு அணிகலன் அவங்களுக்கு தேவை கிடையாது. 61, சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான தொடரை தேர்க. நம் முன்னோரின் வாழ்க்கை இயற்கையோடு இயைந்தது. நம் முன்னோர்களின் வாழ்க்கை இயற்கையோடு இயைந்தது, இதான் சரியான வரிசையில் இருக்கு. மித்த 3மே சரியான வரிசையில் இல்லை. 62, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. மறையும் கதிரவன் காலை மாலையில் உதித்தது. கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறைந்தது. கொடுத்துருக்க சென்டென்ஸ் வந்து ஜம்பிள்டு லெட்டர்ஸாக இருக்குது, இதை ஆர்டர் பண்ணியிருக்காங்க, இதான் கரெக்டு. கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும். 63, அகர வரிசைப்படுத்தணும். கொடுத்துருக்க எல்லாமே அகர வரிசைப்படுத்தினா நமக்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்டாக வருது. அ வரிசை அப்படியே கொடுத்துட்டாங்க. அ ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ, இதை வரிசையாக இங்கே அகர வரிசைப்படுத்தி கொடுத்துருக்காங்க. 64, வேர் சொல்லை தேர்வு செய்க. நடக்கிறது, வேர் சொல் நட. தருகின்றனர், வேர் சொல் தா, தானா தருகின்றன. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். முகில் அப்படின்னா கார்முகில், கொண்டல் மேகம். முகில் மேகம் தெரியும், கார்முகில் முகில் கார், கொண்டல், இதான் வந்து முகில்ங்கிற வார்த்தையோட பல தரும் சொற்கள். தாவரத்தின் நுனி பகுதியை குறிக்கும் சொல் தோகை. அப்போ தாவரத்தோட நுனி பகுதியை நம்ம என்ன சொல்லலாம்? தோகை அப்படின்னு சொல்லலாம். காடு எனும் பொருள் தரும் சொல். காடுனா என்ன? அரண், அடவி. ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷனில் கொடுத்துருப்பாங்களா காடு அப்படிங்கிறதுக்கு, வேற நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க, அதுலேருந்து கேட்டிருக்காங்க. ஆரணி அப்படிங்கிறதெல்லாம் வராது. ஈகை, ஆரணி, இலவு, இலையெல்லாம் வராதுங்கிறதுனால காடுங்கிறது அரண், அடவி. 69, மரபு பிழையுள்ள தொடரை சுட்டுக. சிங்கம் கீரிக்குட்டி வரப்பில் ஓடுகிறது. மரபு பிழை, இதில் மட்டும்தான் மரபு பிழை இருக்கு. கீரிக்குட்டியா? கீரி பிள்ளை. அப்போ சிங்க குருளை கரெக்டு, குருவி குஞ்சு கரெக்டு, மாங்கன்று கரெக்டு. இங்கே கீரி குட்டி இல்லை, கீரி பிள்ளை, இது மட்டும் தான் மரபு பிழையாக இருக்குது. வலுவற்ற தொடர். வலுவற்ற, இது மட்டும் தான் வலு வந்து தப்பாக இல்லாமல் கரெக்டாக இருக்குது. வலுவற்ற தொடர். கயல் பானை வனைய கற்றுக்கொண்டால். பானையை வனைகிறதுக்கு, பானை செய்யறதுக்கு கயல் என்ன பண்ணுறாங்க? கற்றுக்கொண்டாங்க. பானை செய்ய, அமைக்க, சுடலாம் இல்லை, பானை வனைய. அப்போ இதுதான் மிஸ்டேக் இல்லாமல் இருக்குது. கயல் பானை வனைய கற்றுக்கொண்டால். பிழையை நீக்கி எழுதணும். நல்ல தமிழுக்கு எழுதுவோம். தமிழுக்கு எழுதுவோமா? நல்ல தமிழில் எழுதுவோம். 72, புலி என்ற விலங்கினுடைய
சரியான இளமை பெயரை கண்டடி. புலிங்கிறதோட சரியான இளமை பெயர் பரல். புலிக்குட்டி, புலிக்கன்று, புலி குரலாம் இல்லை, புலினா அதோட சின்ன வயசு பேர், இளமை பெயர் பரல். பெரியரா பரல். ஓகேவா? நெக்ஸ்ட் 73. எதிர்ச்சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. காடுருவாக்கி, காடை உருவாக்குறாங்க. எதிர்ச்சொல் என்ன? காடழித்து. காடை உருவாக்குனா காடழிச்சு. அடுத்து தொன்மை என்ற சொல்லின் எதிர்ச்சொல்லை எழுதுக. தொன்மைங்கிறது எதிர்ச்சொல் புதுமை. தொன்மைனா பழமை, அதோட எதிர்ச்சொல் புதுமை. 75. நானிலத்தை பிரித்து எழுதணும். 4 + நிலம். நானிலம் 4 + நிலம். பிரித்து எழுதுக. தான் என்று, தான் + என்று, தான் என்று, தான் + என்று. வல்லுருவம், வன்மை + உருவம். இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. பிரித்து எழுதுகல. வல்லுருவம்னா வன்மை + உருவம். சின்னனா, பெரியனா இல்லை, சின்னனா, வன்மை + உருவம். 78. கத்துங்குயிலோசை சற்றே காதிற்பட வேண்டும்னு பாரதியார் சொல்லியிருக்காரா? இதுல இருக்க வலுவமைதி என்னன்னா மரபு வலுவமைதி. மரபு வலுவமைதி. கத்துங்குயிலோசை சற்றே காதில் பட வேண்டும். இந்த பாடல் எழுதினவர் பாரதியார். இதுல என்ன வலுவமைதி இருக்கு? மரபு வலுவமைதி இருக்கு. 79. ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்த தலையை இடமாக கொண்டு பிறக்கின்றன. அப்போ ஆயுத எழுத்து நமக்கு தலையை இடமாக கொண்டு பிறக்கிறது. ஃபஸ்ட்டு ஆயுத எழுத்து தான் தலையை இடமாக கொண்டு பிறக்குது. இதெல்லாமே புக்கில் இருக்குது. நான் ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணால் ரொம்ப டைம் எடுக்கும். அப்படிங்கிறனால எக்ஸ்பிளைன் பண்ணாமல் கொஷினுக்கு என்ன ஆன்சர் அதை மட்டும் தான் சொல்கிறேன். எக்ஸ்பிளனேஷனோட சொல்லணும் அப்படின்னா சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம போடலாம். கமெண்ட்டில் அதை நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். 80. கலைச்சொல் அறிக. கான்சனன்ட் அப்படின்னா வவ்வல் இல்லாமல் இருக்கிற மற்ற எல்லாமே கான்சனன்ட்டு. அப்போ வவ்வல் இல்லாமல் வர மற்ற எல்லாமே கான்சனன்ட்னா தமிழ் அது மெய்யெழுத்து. புள்ளி வச்சு எழுதுகிற எல்லா எழுத்துமே கான்சனண்ட்டாக வருது. பயோடைவர்சிட்டினா பல்லுயிர் மண்டலம். பல்லுயிர் மண்டலம் பயோடைவர்சிட்டி கலைச்சொல். 82. கொடுக்கப்பட்டுள்ள சொற்களுக்கு குறில் நெறில் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான தொடரை தேர்ந்தெடு. கல் அப்படின்னா கல் விழுந்து காலில் காயமான. இது கல் ஒரு பொருள். கல், கால் நம்மளோட கால். அப்போ கல் விழுந்து என்னாச்சு? காலில் காயமாயிருச்சு அப்படிங்கிறதான் கரெக்டு. குறில் நெடில் இதான் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இரு பொருள் தருக. மாலை அப்படின்னா பொழுது, ஒரு நேரம் தான் மாலை. இன்னொரு மாலை தார், கழுத்தில் சூடுற மாலை. அப்போ பொழுது நேரத்தை குறிக்கிற மாலை பொழுது, தாருங்கிறது கழுத்தில் சூடுற மாலை. கொடுக்கப்பட்டுள்ள சொல்லுக்கு இரு பொருள் தருக. தானம் அப்படின்னா கொடை, ஈகை. ரெண்டுமே தானம்ங்கிறது கொடை வழங்குறது, ஈகைங்கிறது கரெக்டு. இரு பொருள் அரண்கிறது பாதுகாப்பு, கோட்டை. 3 சொல்லி நான் போட்டு அரண் எழுதுறது பாதுகாப்பு, அப்புறம் கோட்டை. 86. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். முருகன் அவர்கள் அருகில் சென்றான். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். இது படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இது 3மே மிஸ்டேக்காக இருக்கும். இது 1 மட்டும் தான் கரெக்டு. முருகன் அவர்கள் அருகில் சென்றான். பிழையற்ற ஒருமை தொடர். நான் அல்லேன். இது மட்டும் தான் பிழை இல்லாமல் இருக்குது. நான் அல்லோம், இந்த இல் வராது. அல்லீர் இதெல்லாம் எதுவுமே வராது. அப்போ நான் அல்லேன் அப்படிங்கிறது தான் பிழையற்ற ஒருமை தொடர். 88. சொற்பொருள் பொருத்துக. சொற்பொருள் பொறுத்துனா கொங்கு அப்படிங்கிறது மகரந்தம். கொங்கு மகரந்தம். அலருங்கிறது மலர்தல். திகிரி ஆணை சக்கரம். மேரு இமயமலை. அப்போ இது 2 கண்டுபிடிச்சாலே, லாஸ்ட் 2 கண்டுபிடிச்சாலே ஆப்ஷன் கண்டுபிடிச்சிடலாம். திகிரி ஆணை சக்கரம், மேரு இமயமலை. கொங்குனா மகரந்தம், அலர்னா மலர்தல். 89. பிழை திருத்துதல். ஒரு ஓர் அப்படிங்கிறதுக்கு என்ன? 89வது கேள்வி பிழை திருத்துதல். ஒரு ஓர் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம கரெக்டான சென்டென்ஸை கண்டுபிடிக்கணும். ஒரு வண்ணத்து பூச்சியின் சிறகசைப்பு உலகில் எங்கோ ஓர் எதிர்விளைவை ஏற்படுத்தும் என்று அறிவியல் கூறுகிறது. ஒரு ஓர் அப்படிங்கிறது இந்த சென்டென்ஸை தான் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. எதிர்வினையை ஏற்படுத்தும் என்று அறிவியல் கூறுகிறது. ஒரு வண்ணத்து பூச்சி, ஒரே ஒரு வண்ணத்து பூச்சி, எங்கோ ஓர் அப்படிங்கிறது தான் கரெக்டு. பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. தேவர் அணையர் கயவர் அவரும் தான் மேவன செய்தொழுகலாம். திருக்குறள்லேருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. அப்படியே பார்த்தா ஈஸியாக இருக்கும். குறள் தெரிஞ்சால் ஈஸியாக போட்டுடலாம். 91. சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி. இது 1 மட்டும் தான் சரியாக இருக்குது, கரெக்டு. ஆமாம், இவரால தான் நமக்கு சிட்டுக்குருவி தினம் கொண்டாடுறாங்க வருஷம் வருஷம். அது எப்போங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாக்டர் சலீம் அலி நமக்கு என்ன படிச்சிருப்பாரு? ஆர்னித்தாலஜி படிச்சிருப்பாரு. ஆர்னித்தாலஜி. இது பறவைகள் பற்றி படிக்கிற படிப்பை படிச்சிருப்பாரு. சிட்டுக்குருவி தினம் எப்போ அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். 92. நண்பா படி. இது எவ்வகை தொடர்? விழித்தொடர். விழித்தொடர். நண்பா படி அப்படின்னா அது விழித்தொடர். சரியான வினா சொல்லை தேர்ந்தெடுத்து நிறைவு செய்க. மதிப்பு கூட்டுதல் என்றால் என்ன? மதிப்பு கூட்டுதல் என்றால் எது, யார், ஏன் எதுவுமே வராது. மதிப்பு கூட்டுதல் என்றால் என்ன? சரியான வினா. பெயர் சொல் எத்தனை வகைப்படும்? இதெல்லாம் ஈஸி கொஷின். 95.
அறநெறிச்சாரம் என்பதன் பொருள் என்ன? அறநெறிச்சாரம் என்பதின் பொருள் என்ன? பொருத்தமான காலம் அமைத்தல். தமிழரசி வள்ளுவரை ஓவியமாக வரைந்தாள். இது வந்து இறந்த காலம். கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இதுதான் கரெக்டு. தமிழரசி வள்ளுவரை என்ன பண்ணியிருக்காங்க? ஓவியமாக வரைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் கரெக்டு. மித்த 3 ஆப்ஷனும் தப்பு. 97. பின்வருவனவற்றுள் பேச்சு வழக்கு அல்லாத தொடரை தேர்க. பேச்சு வழக்கு எதில் இல்லை அப்படிங்கிறது கொஸ்டின். எழுத படிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். இதுதான் பேச்சு வழக்கில் அல்லாத தொடராக இருக்குது. எழுத படிக்க தெரிந்து கொள்ளணும்னு தெரிஞ்சுக்கணும்னு இந்த மாதிரிலாம் வராதுல. படிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். அப்போ இதெல்லாம் பேச்சு வழக்கில் இருக்குது. பேச்சு வழக்கில் இல்லாதது சி ஆப்ஷன் மட்டும்தான். எழுத படிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். 98. சரியான எழுத்து வழக்கு தொடரை தேர்வு செய்க. யார் நீ, எங்கு வந்தாய், இதான் கரெக்டான எழுத்து வழக்கு தொடராக இருக்குது. யாரப்பா நீ, எங்கே வந்த, யாரப்பா இந்த மாதிரிலாம் வராது. தமிழில் நமக்கு யார் நீ, எங்கு வந்தாய் அப்படிங்கிறது மட்டும் தான் கரெக்டாக இருக்குது. 99. நிறுத்தக்குறி அறிக. நல்லவன் வாழ்வான், தீயவன் தாழ்வான். இதான் நிறுத்தக்குறி கரெக்டாக இருக்குது. நடுவில் செமிகோலன் வச்சுருக்காங்க. கமா வராது. நல்லவன் வாழ்வான், செமிகோலன் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் தீயவன் தாழ்ந்தான். கடைசி கேள்வி, 100வது கேள்வி. பின்வரும் தொடரின் சரியான நிறுத்த குறியீட்டு எழுதப்பட்ட தொடரை தெரிவு செய்க. சரியான நிறுத்த குறியீட்டில் கொடுத்துருக்காங்க. அது எதுன்னு கண்டுபிடிக்கணும். காகத்திற்கு காது உண்டா, அதற்கு காது கேட்குமா அப்படிங்கிறது நம்ம எப்படி எழுதணும்? காது கேட்குமாங்கிறது கொஸ்டின். அப்போ காகத்திற்கு காது உண்டா இது ஒரு கொஸ்டின். அதற்கு காது கேட்குமா 2 கேள்வி கொடுத்துருக்காங்க. அப்போ காகத்திற்கு காது உண்டாங்கிறது ஒரு கொஸ்டின், அதற்கு காது கேட்குமா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின். இன்னைக்கு பார்த்த இந்த 100 கேள்வி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்ல கேட்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ. நீங்கள் எந்த டவுட்டாக இருந்தாலும் என்கிட்ட கேட்கலாம். மைசெல்ஃப் ஹர்ஷா. வெல்கம் டு ஹர்ஷா டிஎன்பிஎஸ்சி கிளாஸ். உங்கள் டவுட்ஸ் எல்லாமே நான் ஹார்ட்ஃபுல்லி வெல்கம் பண்ணுறேன். எந்த லாங்குவேஜில் உங்களுக்கு எந்த சப்ஜெக்டில் எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். இங்கிலீஷாக இருந்தாலும் சரி, தமிழாக இருந்தாலும் சரி. இப்போ தமிழ் சீரிஸ் 100 கொஸ்டின் நான் கொடுத்துருக்கேன்ல, இதே மாதிரி உங்களுக்கு ஜிஎஸ் வேணும், மேக்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் என்ன கேட்கலாம். ஸோ ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க். கமெண்ட் கொஸ்டின் கொடுத்துருக்கேன், அதை ஆன்சர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ.